ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கம்பர் கம்பராமாயணத்துல முதல் பாடல் அப்படின்னு நினைக்கிறேன். இது சுவாமி பேரையே கரெக்டா சொல்லிருக்க மாட்டாரு. எந்த சுவாமி விஷ்ணு சிவன் அப்படின்னு சக்தி எல்லாம் சொல்லிருக்க மாட்டார். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், இந்த உலகம் எல்லாம் தாம் இருக்கும்படியாக படைத்தவரும், நிலை பெருத்தலும், அது வளர்றது, நிலை பெருத்தலும் நீக்கலும், அதெல்லாம் அழிக்கிறது. படைத்தல் காத்தல் அழித்தல் மூணையும் பண்றாரு. அழகிலா விளையாட்டுடையார்னா ஒரு தொடர்ச்சியான சளைக்காத ஒரு விளையாட்டை உடையவர். அப்படி விளையாட்டை உடையவர்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஞாபகம்னா திருவிளையாடல் புராணம் தான் ஞாபகம் வரும், பரமேஸ்வரன் தான் ஞாபகம் வரும். அப்படி கைலாய மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்ற அளவுக்கு தென்னாட்டுல தான் அவருடைய கவனம் முழுக்க இருந்திருக்குன்னு பார்க்கச்ச நம்ம பாக்கியசாலிகள் ஒண்ணு. அவருக்கு தென்னாட்டு மேல அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு. அது சாதாரணமா சொல்லலாம். அவர் வடக்கத்திக்காரர், அது வடக்கே வடாட்டை சந்திரர் அப்படின்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவா இல்லையா நம்ம ஊர்ல. அவர் அங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்லாம். அந்த மாதிரி அவர் அங்கிருந்து வந்தவர் தான். வந்தவரானாலும் தென்னாட்டுக்குரியவனாயிட்டு. ஆனா தென்னாடுடைய சிவனே போற்றி. சரி, தென்னாட்டுக்கு மாத்திரம் தானா இல்ல, அடுத்த அடி ஒன்று சொன்ன தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எல்லா நாட்டுக்கும் இறைவனாக இருக்கக்கூடியவனே போற்றி. அவன் தான் அலைகளா விளையாட்டுடையார். அவர் தலைவர். அவர் தான் உண்மையிலேயே தலைவனாக இருக்கக்கூடியவர், தலைவனாக இருக்க தகுதியுடையவர். அன்னவர்க்கே சரண் நாங்களே. நாங்கள் என்னென்னைக்கும் அவருடைய அடியார்களாக இருப்போம். சிவன் அடியார்களாக இருப்போம். அது இந்த பாட்டு கம்பராமாயணத்துல முதல் ஒரு துதியாக இறை வணக்கமாக அவர் ஆரம்பிச்சிருந்தாலும் அதை இருபொருள் பட நம்ம உரைக்கலாம். அது விஷ்ணுவுக்கும் நம்ம சொல்லலாம், சிவனுக்கு அதை நம்ம சொல்லலாம். பேதமே இல்லாத ரெண்டு பேருக்கும் சொல்லலாம். அப்பேற்பட்ட சிவ புராணத்துல நம்ம இந்திரனுடைய சாப விமோசன படத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்திரனுக்கும் விருத்தாசுரனுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அவனும் ரெடியா வந்துட்டான். கடவுளுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருந்தவன் நம்மளை பத்தி சூழ்ந்துட்டாலே நீங்க வாழ்வா சாவான்னு தெரியல, ஏதோ ஒரு வழி பண்ணணும், சண்டை போட்டுதான் ஆகணும். கயவனா உள்ள ஒளிஞ்சுக்கவும் கூடாது ரொம்ப நேரத்துக்கு. சரி, ஒரு ரெஸ்ட் எடுத்துட்ட மாதிரி ஆச்சுன்னா அவனும் வந்துட்டான். இவாள என்ன வீரர்கள்லாம் தோளைய மாறியும் தட்டிண்டு ரெடியா சண்டைக்கு கிளம்பிட்டான்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம். அது அடுத்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த பரஞ்சோதி முனிவர் அவர்கள் நமக்கு எப்படி அந்த போர் நடந்தது, அந்த போர்ல என்னென்ன நடந்தது, எப்படி எல்லாம் ஆச்சு, அதனுடைய விளைவுகள்லாம் எப்படி இருந்தது, அதை விவரிச்சு சொல்றது எதுக்கு சார் சொல்லணும்? ரெண்டு பேரும் சண்டை போட்டா அவன் ஜெயிச்சான் அவன் தோத்து போயிட்டான்னு சொல்லாமே அப்படின்னா இல்ல. அதை விவரிச்சு ஏன் சொல்றாருன்னா, இதை கேட்கறவா பாக்குறவா சொல்றவா எல்லாருக்குமே இது மாதிரியான ஒரு சண்டை நிகழக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனசுல வர்றதுதான். ஆஹா, ஒரு சண்டை ஒரு போர்னு இத்தனை விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு அழிவுகள் இருக்கா, இவ்வளவு நாசங்கள் இருக்கான்னு நம்ம இதுல பார்த்தோம்னா கூட சஞ்சய் வியாச மகரிஷி அந்த யுத்த காலத்துல என்ன நடக்கிறதுன்ற அப்படியே பார்த்து கேமரா மாதிரி அப்படியே அதை பிடிச்சு அது ஆக்ஷனுக்கு சொல்ற ஒரு சக்தியை கொடுத்தாது சொல்லும். அதுல அவன் கிளீனா சஞ்சயர் சொல்றான். இந்த பகவத்கீதையிலேயே ஒரு அத்தியாயம் ஃபுல்லா அங்கங்க வந்துட்டே இருக்காரு இல்லையா. இன்னும் நடக்கிறது எப்படி சொன்னார், கிருஷ்ணன் இப்படி சொன்னான், அர்ஜுனன் இப்படி கேட்டான், அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த ஒரு விபூதி யோகம் அந்த அத்தியாயம் அது பக்கத்துல அது 9, 10 பயனுள்ள ஒரு இடத்துல வருது இல்லையா. இப்படி எல்லாம் உலகத்திற்கு அத்தனை பேரும் அவனுடைய உடம்புல அடக்கம் எல்லாம் கிடைச்சல பாரு. இந்த யுத்தத்தினால அத்தனை பேரும் அழிஞ்சு அவனோட வாய்க்குள்ள பிரவேசம் பண்ணி அப்படியே நசுங்கி போய் எல்லாம் போயின்னு இருக்காங்க. அது சொல்லும்போது பீஷ்மர், துரோணர், கர்ணன் எல்லார் பேரையும் சொல்றாரு. இத்தனையும் கேட்டுன்னு தான் இருக்கு திருதராஷ்டிரன். அதாவது நடக்க போறது எல்லாத்தையும் நடக்கிற மாதிரியே விவரிச்சு சொல்றார் சஞ்சயன். அது அத்தனையும் கேட்டப்புறம் கூட அந்த திருதராஷ்டிரனுக்கு பிள்ளை மேல இருந்த பாசம் போகல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை இத்தனையெல்லாம் கேட்டு அர்ஜுனன் போர் பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், திரும்பி போயிட மாட்டானா, அந்த யுத்தத்தை நிறுத்த மாட்டாளா, மறுபடியும் வாழலாம் காட்டுக்கு போக மாட்டாளா, தம் பிள்ளைகளே தொடர்ந்து ஆட்சி பண்ண மாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக எதிரிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடணும், நாமளே இருக்கணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே யுத்தம்ங்கிறது அழிவுதான்.
அது ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பக்கத்துக்கும் அழிவு இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதாவது எப்படி அந்த யுத்தம் நடந்தது, அது யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் வந்ததுங்கிறதெல்லாம் இப்போ ஒரு 10-15 பாடல்கள்ல அவர் சொல்ல போறார். இந்த 383வது பாடல் அவர் என்ன சொல்றாருன்னா, வீழ்ந்தனர் தோளும் தாளும் விண்டனர் சோரி வெள்ளத்து ஆழ்ந்தனர் போரும் தாரும் அகன்றனர் அகன்ற மார்பம் பொழுந்தனர் சிரங்கள் எங்கும் புரண்டனர் கூற்றூர் புக்கு வாழ்ந்தனர் அடுபோராற்றி வஞ்சகன் சேனை மல்லர். அப்படி அழகா நம்ம பிரிச்சு படிக்கும் போது கொஞ்சம் அப்படி புரியறாப்புல இருக்கு. இந்த வஞ்சகனான அந்த வஞ்சகன் சேனை மல்லர், அந்த வஞ்சகனுடைய சேனையில இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாம் எப்படி அவளுடைய கதியாச்சு இந்த சண்டையினால அப்படிங்கிற போது, புற்றூர் புக்கு வாழ்ந்தனர் அடுபோராற்றி வஞ்சகன் சேனை மன்னர். கடைசியில இருக்கு இல்லையா, வஞ்சகனான அந்த விருத்தாசனுடைய சேனையில இருந்த மல்லர்கள், அந்த வீரர்கள் எல்லாரும் குற்றூர் புக்கு வாழ்ந்தனர். கூற்றூர் அப்படின்னாக்கா கூற்றுவன் அப்படின்னா யமனுக்கு பேர். மரளி அப்படின்னாலும் யமனுக்கு பேர். கூற்றுவன், மரளி, யமன். யமன்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, மரளிங்கிறது தமிழ் வார்த்தை, கூற்றுவன்கிறதும் தமிழ் வார்த்தை. இந்த கூற்றுவனுடைய அந்த கூற்று ஊர், அவனுடைய ஊரானது யமப்பட்டணத்துக்கு புக்கு அங்க புகுந்து வாழ்ந்தனர் அப்படின்னு இங்கெல்லாம் உயிரை நீத்து அவர்கள் எல்லோரையும் யமப்பட்டணத்துக்கு போய் சேர்ந்தார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, அடு போராற்றி அந்த பெரிய ஒரு பயங்கரமான போர் அதை செஞ்சு அந்த அதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா, இவங்க எல்லாரும் கடைசியில் அந்த வஞ்சகனான அந்த விருத்தாசனுடைய சேனைகள் எல்லாம் அழிவை தான் அடைந்தன. கடைசியில போய் யமனுடைய ஊருக்கே போயிட்டான்னு. சரி, யமனோட ஊருக்கு போனான்னு அப்படியே விழுந்தா போனான்னு இல்ல, அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டது, நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டதுன்றத வீழ்ந்தனர் தோளும் தாளும். அவரோட தோள்கள் தாள்கள், தாள் அப்படின்னாக்க கால்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். தோளும் தாளும், கழுத்து தோல், தோல் மேலன்னா கழுத்துக்கு மேல, அப்புறம் தாள்கள்னா கால்கள். இதெல்லாம் வந்து விழுந்தனர் தோளும் தாளும் விண்டனர். இந்த கை கால்கள்லாம் அவளுக்கு விண்டனர்னா இழந்தனர், வெட்டுப்பட்டனர், இழந்தார்கள், இந்த போர்ல இழந்தார்கள். கால்கள்லாம் அறுபட்டவர்களாக இருந்தார்கள். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, சோரி வெள்ளத்து ஆழ்ந்தனர். சோரின்னாக்க சோரம் அப்படின்னா அதுக்கு வந்து ரத்தம் பேரு. மலையாளத்துல கூட அது தமிழ் மலையாளம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதனால சோரம் அப்படின்னாக்கா கீழே வந்துட்டாங்க, வந்து அடிபட்டு சோரம் கண்டோம் அப்படின்னு கேட்பா. ஏன்னா ரத்தம் வந்துதா அப்படின்னு கேட்பா. ஏன்னா ரத்த காயன்னு உடனே அழைச்சின்னு போய் வைத்தியம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வெறுமை கீழே வந்தான்னா சுழுக்கு இழுக்கு இருக்கா அப்படின்னு. இப்பதானே நம்ம எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதுக்கு ஃப்ராக்சரா நம்ம முதல்ல பார்த்து அது வந்து ஃப்ராக்சர்லாம் இல்லை, அப்புறம் வந்து வேற என்ன ஆச்சுன்னா நர்வஸ் இதுதான் ஆயிருக்கு, நர்வு ட்விஸ்ட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லி பாக்குறோம் இல்லையா. இதுல வந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னா, கைகால்கள் அறுபட்டு ரத்தம் சொட்டுபவர்களாக, ரத்தம் ஒழுகுகின்றவர்களாக, கை காலெல்லாம் வெட்டா என்ன பண்ணும், அங்கிருந்து ரத்தம் கொட்டோம் இல்லையா. அப்படி வந்து சோரம் வெள்ளம், சோரி வெள்ளம். இது என்ன வெள்ளம்னு, வெள்ளம்னா நம்ம இதுல வந்து தண்ணீர் அப்படின்னு ஆறு, அப்படின்னு ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடித்தான். அத்தனை வீரர்களும் கைகாலில் எழுந்து விழுந்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், அப்ப அத்தனை ரத்தம் வெளியில வந்து ஒரு ஆறாக பெருகி போச்சு. அந்த ரத்த வெள்ளத்தில ஆழ்ந்தனர், அப்படியே மூழ்கி விட்டார்கள், ரத்த வெள்ளத்திலேயே மூழ்கி விட்டார்கள். அதுவே ஒரு ஆறாக ஓடித்து அந்த ஆற்றுக்குள்ளே அவர்கள் ஆழ்ந்து போனார்கள். போரும் தாரும் அகன்றனர். போரும்னா இனிமேவாக சண்டை போட முடியாது, அந்த போர்ல இருந்து அவர்கள் விடுபட்டார்கள். தார்னு அவருடைய கழுத்துல போட்டிருக்கிற மாலைகள், அவ என்ன நினைச்சுன்னு வந்தா, நம்ம வெற்றி மாலையோட திரும்ப போறோம்னு ஆளாளுக்கு முதலே மாலையை போட்டுன்னு வந்தா, அந்த மாலைகளும் அகன்றன அப்படின்னு. கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலைகள் எல்லாம் அகன்றன. அவர்கள் கீழே விழுந்ததுனால இனிமே போர் பண்ண முடியாத, சண்டையிட முடியாத நிலையையும் அடைந்தார்கள். அதுக்கப்புறம் அகன்ற மார்பம் போர்ந்தனர். அவருடைய மார்பு அகன்ற மார்பு, இந்த வீரர்களுடைய மார்பு எல்லாம் அகன்று இருக்குமா, அப்படியே அந்த அகன்ற மார்பு
என்ன ஆயிடுச்சு அந்த மார்புனா பொழுந்தன இரண்டாக பிளந்தார். அம்பால மார்பில் அடிச்சோன்னா மார்பு இரண்டாக பிளந்தது. இந்த போரை செய்தவர்கள் எல்லாரும் யுத்தத்திலிருந்து இனி போரிட முடியாதுங்கிற நிலைக்கு வந்து மார்பகங்கள் பிளக்கப்பட்டு சிரங்கள் எங்கும் புரண்டன. அதாவது வாழால ஒரு ஒரு சீவிரான்னா இந்த இளநீர் சீவிர மாதிரி அவளுடைய கழுத்துக்கு மேல இருக்க தலையானது வெட்டப்பட்டு கீழே உருண்டது. சிரங்கள் எங்கும் புரண்டன. புரண்டனா அங்கேயும் இங்கும் உருளது. இந்த மல்யுத்தத்துல புரண்டார்கள்னு வரும் இல்லையா, 2 பேரும் சண்டை போடும் போது ஒருத்தம் மோதி கீழே அப்படியே புரடுவாங்க அந்த மண்ணுல. அது மாதிரி இங்க வந்து தலைகள்லாம் உருண்டன. புரண்டன இங்க தலைகள், வெட்டப்பட்ட தலைகள் எல்லாம் உருண்டன. இந்த வஞ்சகனான விருத்தாசுரனுடைய படை வீரர்கள் அழிவுக்கே உரிய அந்த சண்டையை செய்து, இந்த சண்டையெல்லாம் நிச்சயமா அழிஞ்சு போறோம் தெரியும், தெரிஞ்சுட்டே தான் வந்திருக்காங்க. தெரிஞ்சுட்டே வந்து இந்த சண்டையிட்டு அதனால தோள்கள் கால்கள் எல்லாம் அறுபட்டவர்களாகவும் ரத்தம் ஒழுகுகின்றவர்களாகவும் அந்த ஒழுகிய ரத்த வெள்ளத்திலே மூழ்கினவர்களாகவும் ஆழ்ந்து மூழ்கினவர்களாகவும் அவர்கள் தங்கள் கழுத்திலே அணிந்திருந்த தும்பை மாலைகள் எல்லாம் அறுபட்டும் மார்பு மற்றும் அப்படியே அறுபடல தாரும் அகன்றவர். இது அறுபட்டதுனால அவெல்லாம் என்ன பண்ணா இந்த போர் செய்தலையும் விட்டார்கள். போர் செய்ய முடியாத கை கால்கள்லாம் போனப்புறம் எப்படி சண்டை போட முடியும்? அப்படி கழுத்தில் போடப்பட்ட மாலையும் மறந்து விட்டது. போர் செய்வதையும் அந்த தொழிலானது தடைப்பட்டது. இனிமே போர் பண்ண முடியாத நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. பரந்த அவருடைய மார்பகங்கள் பிளக்கப்பட்டன. எதிரிகள் வீசிய, தேவர்களுடைய படைகள் வீசிய வேறு ஆயுதத்தினாலே இவருடைய மார்பெல்லாம் பிளக்கப்பட்டன. அப்புறம் அவர்கள் வாழாலே இவருடைய தலையெல்லாம் சீவம், தலைகள் எல்லாம் வெட்டப்பட்டு பூமியில் உருண்டன. இதனால என்ன ஆச்சு? இத்தனையும் ஆன உடனே அவருடைய உயிர் அந்த உடல்ல இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை இல்லையா? அவருடைய உயிரும் இந்த ஜீவனும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று யமனுக்கு உரிய உலகமான யமபட்டணத்துக்கு போய் சேர்ந்து அங்கு வாழ்ந்தனர் அப்படின்னு. இதுல சாதாரண சொல்ல, சண்டையில இறந்து போயிட்டாக்கா அவெல்லாம் இதுக்கு மோட்சத்துக்கு போவா, வீர சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னுவா. ஆனா இங்க அவுணர்கள், ராட்சசர்கள் அவெல்லாம் வீரத்தோட வந்து எதிரிகளை எதிர்த்து போரிடல. இது வேணா பம்புக்காக வந்த சண்டை, அந்த அரக்கனுக்காக போட்ட சண்டை. அதனால வந்து தேவர்களாலே இவர்கள் கொல்லப்பட்டு எல்லாரும் யமப்பட்டணத்துக்கு போயிட்டா. யமப்பட்டினம்ங்கிறது வந்து அதோட சேர்ந்தது என்ன, யமனுக்கு ஆட்பட்டதாக அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய நரகம் என்று சொல்ற. நரகம்னு இருக்குன்னு சொல்றா, சொர்க்கம்னு இருக்குன்னு சொல்றா. சில பேர் சொல்றா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, தண்டனை கொடுப்பான், அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் எடுத்து மறுபடியும் இந்த பூமிக்கு தான் வரணும், அது சொர்க்கமோ நரகமோ இங்கேயே அப்படின்னு சொல்ற ஆளும் உண்டு இல்லையா? அது ஒரு பெரிய சர்ச்சை, அது நமக்கு வேண்டாம். இங்க இவர்கள்லாம் யமனுக்கு உரிய நரகத்துக்கு இருந்தார்கள்னு அந்த விண்டனர் அப்படின்னாக்கா சோரி விண்டனர், விண்டனர் சோரி, தோளும் தாளும் விண்டனர் அங்க எடுத்துக்கலாம். விழுந்தனர் கீழே விழுந்தார்கள், தோளும் தாளும் விண்டனர் கால்களும் தோளும் அறுபட்டனர். சோரி வெள்ளத்தை ஆழ்ந்தனன்னு எடுத்துக்கலாம். விண்டனர் சூரியன் ஒரு சேர்த்து எடுத்தனா ரத்தம் ஒழுகுகின்றது அப்படின்னு அர்த்தம். சார் சார் மார்ப சூர்மா மடியத்தொடு வேலவனேன்னு சொல்லி கந்தரோ தார் மார்ப வலாரி தலாரி எனும் சூர்மா மடியத்தொடு வேலவனே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு இல்லையா? இங்க தார் மார்புன்னு மாலைகள் அணிந்த மார்பகத்தை உடையவர்கள். தார்ன மாலை. தாரமர் கொன்றையும் சண்டக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் வாகத்து உமைமைந்தனே அப்படின்னு சொல்லி கணபதி மேல முதல்ல அபிராமி வந்தாதுல பட்டர் சொல்லக்கூடிய முதல் பாட்டு. தார் அமர் கொன்றையும் சண்பக மாலையும், 2 மாலையும் போட்டு. ஏன்னா அவர் வந்து ஒரு சிவனாவும் பாக்குறாரு அம்பாலாவும் பாக்குறாரு, ரெண்டும் பாக்குறதுனால அம்பாள் செண்பக மாலை போட்டுருக்கா, சிவன் கொன்றை மாலை போட்டுருக்காரு, ரெண்டும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கார். அபிராமி பற்ற பொறுத்த வரைக்கும் அர்த்த ஈஸ்வரனாரி, அவருக்கு அப்படிதான். அம்பாளுடைய உடம்புல சிவன் பாதிருக்கார் வலது பாகத்துல அப்படின்னு அவருடைய சித்தாந்தம். அதுல தார் அப்படின்னா தார் அமர் கொண்டு, அந்த தார்னு மாலைகள் எல்லாம் அமர்ந்தார்னா இருக்கையாக கொண்ட தார். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சார்த்தும் தில்லை. அவருக்கு இன்னும் தெரியும். அங்கிருந்து சிதம்பரத்தை பத்தி சொல்ற. ஒருவேளை வந்து
திருக்கடவுர்ல இருந்து சிதம்பரம் கிட்டங்கிறதுனால அப்படி எடுத்துட்டாரோன்னு தெரியல. தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனா, அந்த தில்லையில இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய உடலிலே பாதியாக இருக்கக்கூடிய அந்த உமையார் இருக்காளே அவருடைய மைந்தனேன்னு விநாயகர் கூப்பிடுறாரு. இங்க தார் அப்படின்னு சொன்னாக்க இங்க மாலைன்னு அர்த்தம். தார் மார்பன்னு மாலைகளை அணிந்த மார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சிரம் அப்படின்னா தலை. நம்ம சில இடத்துல பார்த்துருவோம், அந்த பஸ்ல போகும்போது கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் அப்படின்னு எழுதியிருப்பா. கரம் உங்களுடைய கைகளையும், சிரம் உங்களுடைய தலைகளையும், புறம் நீட்டாதீர்கள் வெளியே நீட்டாதீர்கள் அப்படின்னு என்ன ஆகும், எதிர்க்க வர வண்டி பஸ் இடிச்சுட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அதை அழகா எழுதியிருப்பா. கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள். இங்க சிரம் அப்படின்னா சம்ஸ்கிருத வார்த்தை தான். சிரம் சிரஹாலன்னு வந்ததுதான். சிரம்னா தலை. கூற்று ஊர், கூற்றுவனுக்கு உரிய ஊர் யமப்பட்டணம். கூற்றுவன் யமன். இது கூற்றுவன்கிறது கூற்றுக்கு அஞ்சாறு அப்படிங்க. யமனுக்கு கூட அஞ்ச மாட்டார்களாம் சிவனடியார்கள்லாம். அவர் கூற்றுவனுக்கு கூட அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர்கள் சிவனடியார்கள். என்ன, சிவனுடைய காலால் உதைக்கப்பட்டு மாண்டு மீண்டு எழுந்த யமன் இருக்கா இல்லையா, அதனால சிவனடியார்கிட்டலாம் அவனுக்கு ரொம்ப பையன் கெட்டே வரமாட்டான்னா. அவர் நான் இவர் சொல்லும் போது நாராயணியத்துல சிவனை பத்தி சொல்லாத அவர் யமன் என்ன பண்ணானா, அவனுடைய அடியார்கள் அவனுடைய ஆட்களுக்கெல்லாம் பாடமே எடுத்தானோ. என்ன பாடம் எடுத்தான்னு, எங்கெல்லாம் விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் இருக்காளோ அந்த இடத்து பக்கமே போகாதேங்கடா இங்க அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்தானோ. அஜாமலன் சரித்திரத்துல வருது இல்லையா. அப்படி இங்க கூற்றுவன் ஊர்னு யமனுடைய ஊர். அந்த யமனுடைய ஊர் புக்கார். யாரு அந்த யமனுடைய ஊருக்கு போக மாட்டார்னு விஷ்ணு பக்தர்களும் சிவ பக்தர்களும் அங்க போக மாட்டார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த பாட்டுல இன்னும் எப்படி எப்படிலாம் விளைவுகள் இருந்தன அப்படின்றத சொல்ல போறோம். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஒரு விவரமா சொல்லக்கூடியது. எதுக்குன்னா இது மாதிரியாக மீண்டும் நடைபெறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கலாம். தாளொடு கழலும் மற்றார், தலையொடு முடியும் மற்றார், தோளொடு வீரமற்றார், தும்பையோடு அமரும் மற்றார், வாளொடு கரமும் மற்றார், மார்பொடு கவசம் மற்றார், கோளொடு மாண்பையற்றார், குறைபட குறையாம் ஐயர் அப்படின்னு ஒரு அடுத்த பாடல். இந்த போர் வீரர்கள் தேவ வீரர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கும் அசுரர்களுடைய வீரர்களுக்கும் போர் நடக்கிறது. இதுல பொதுவாகவே எல்லாருக்கும் என்னென்ன ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. முதல்ல சொல்லும் போது அந்த வஞ்சகனுடைய பிருத்தாசுரனுடைய வீரர்களுக்கு அப்படின்னு சொன்னார். இந்த அடுத்த பாடல் ரெண்டு பேருக்கும் பொதுவா வர மாதிரி சொல்லிட்டார். இந்த போர்ல தேவர்களும் அசுரர்களுடைய வீரர்களும் சண்டையிடும் போது ஈடுபட்டு இருக்கும் போது அவளுக்கு தாளோடு கழலும் அற்றார். அவளுடைய தாள்னா கால், மலத்தாள் அப்படின்னு சொல்லும்போது பாலே கதி அப்படின்னு, உன்னுடைய பாதமே கதி அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம சொல்றோம். உன்னுடைய பாதமே கதி அப்படிங்கிறோம். அந்த பாதம் எப்படி இருக்குன்னா கடல். கடல்ன்றதும் கால்னு சொல்ற வழக்கம். ஏன்னா கடல்ங்கிறது ஒரு நகை. அது காலில் போடுற தண்டை கழலும் அப்படின்னு வருது இல்லையா. காலில் போடுறது சிலம்பு, தண்டை, கழல் இதெல்லாம் ஒரு விதமான அவளுடைய வசத்துக்கு ஏற்ப தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ போட்டுக்கூடிய ஒரு ஆயுதங்கள், அதாவது ஒரு அணிகலன்கள். அந்த அணிகலன்கள் காலில் போட்டு இருக்க அந்த கால் அறுபட்டது. காலோடு வீரக்கடலும் அறுபட்டார்கள். வீரத்துக்காக போட்டு இருக்கக்கூடிய கடல்னு சொல்லக்கூடிய அந்த தண்டை கடல், தண்டை அப்படின்னாக்க அது ஒரு அணிகலன், அதுவும் அறுபட்டது. அதுக்கப்புறம் தலையோடு முடியும் மற்றார் வேற சிலர்லாம் தலையோடு முடியும் மற்றார், காலோடு கடலும் மற்றார், தலையோடு முடியும் மற்றார். முதல்ல கால்கள்லாம் அறுபட்டு அதுல போட்டிருக்கிற அணிகலனான கடல்கள்லாம் வெளியில போயிடுத்து. மற்றார் வேற சில பேர் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அந்த மற்றார் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அற்றார்னு பிரிச்சுக்கலாம், கடலும் அற்றார்னு எடுத்துக்கலாம். இங்க கடலும் முடிச்ச திருப்பி இங்க மற்றையவர்கள்லாம் வேற சிலர்கள்லாம் எப்படின்னா தலையோடு முடியும் மற்றார். அவள் தலையும் அறுபட்டது, தலையோடு சேர்ந்து முடி. அந்த காலத்துல யுத்தத்துக்கு செல்லக்கூடிய வீரர்கள்லாம் நல்ல பெரிய ஒரு சாதாரணமாவே அந்த காலத்துல தலை முடியோட தான் இருப்பா. ஆண்களும் சரி பெண்களும் சரி முடியோட தான் இருப்பா. ஏன்னா தலைக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த முடியை கட்டின்னு இருப்பா. அந்த முடியும் அறுபட்டது. தலை அறுபட்ட போது முடியும் அறுபட்டது. தோளோடு வீரம் மற்றார். தோளோடு அப்படின்னா கழுத்தோட தோளோட அடிச்சான்னு என்னாச்சு, தோல்ல இருக்கிற கையோட ரெண்டு பக்கமா விழுந்துடுத்து.
அந்த தோல்ல இருக்கக்கூடிய 2 புஜங்களும் போச்சு, கைகளும் போச்சு அப்படிங்கிற போது இவருடைய வீரமும் போச்சு. கைகள் இருந்தா தானே சண்டை போட முடியும். வில்ல உபயோகப்படுத்துறதுக்கோ இல்ல கதையை உபயோகப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா வேல் எரியறதுக்கோ வாழை வீசத்துக்கோ கைகள் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சார்? அவருடைய தோளோடு வீரமும் அறுபட்டார்கள். அவ வீரமும் போயிடுத்து. எப்படி ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நல்லா ஆயிடுச்சு. சில பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தும்பையோடு அமரும் அற்றார். தும்பையோட கழுத்தை போட்டுக்கிற மாலை, கழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? மாலை எல்லாம் கீழே விழுந்துட்டு அதுவும் அறுபட்டது. இப்ப இப்படி கழுத்தோட அறுத்து போயிடுத்து, தலையும் போயிடுத்து, தலையும் துண்டிக்கப்பட்டதுன்னா இனிமே அவனால் சண்டை போட முடியும்? சண்டை போட முடியாது. அதனால போரில் இருந்தும் நீங்கினார்கள். போரும் அற்றார் அமரும் அற்றார்ல தும்பையோடு அமரும் அற்றாரும் தும்பை மாலையோடு சேர்ந்து தன்னுடைய கழுத்துல இருந்த சிரமான துண்டிக்கப்பட்டதுனால அமரும் அற்றார். அந்த போரும் இல்லாமல் அவாள வரைக்கும் போய் அப்படி ஆயிடுத்து. வாளோடு கரமும் அற்றார். சில பேர் கையில வாளோடு சண்டை போட்டு இருந்த வாளுக்கு இன்னொரு எதிர இருக்கக்கூடிய வாளை வீசி கையை அறுத்ததுனால கையில இருக்கிற வாளும் கரமும் துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தது. சோ இவாளுக்கு வாளும் போச்சு, கையில இருந்த கையும் போச்சு, வாளும் போச்சு, கையில இருந்த வாளும் போச்சு. மார்போடு கவசம் அற்றார். சில பேர் அந்த வேலாயுதத்தை வீசியதுனால மார்பு பிளக்கப்பட்ட போது மார்பும் அறுபட்டது, துண்டாக்கப்பட்டது, பிளக்கப்பட்டது. மார்பு பிளக்கப்பட்டதுனால மார்புல இருக்கிற கவச்சம் முதலியே பிளக்கப்பட்டது. கவச்சம் உடைந்ததால் மார்பு பிளக்கப்பட்டது. இப்ப மார்பும் போச்சு, கவச்சமும் போச்சு. கோளோடு மாண்மை அற்றார். கோளோடு கவசம் அற்றார், கோளோடு மார்பும் அற்றார் அப்படின்னு அவருக்கு ஒரு அவனுடைய வலிமை, அந்த போர் செய்யக்கூடிய வலிமையானது அதுவும் போயிடுதுன்னு அர்த்தம். வலிமை போயிடுதுன்னு அர்த்தம் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஒரு பாகங்களும் அழிக்கப்பட்டதுன்னா கைகள், கால்கள், தலைகள் துண்டிக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் கையில இருந்து விழும்படியாக செய்யப்பட்டன அப்படின்ற போது அவளுக்கு மன வலிமையும் போயிடுத்து, உடல் வலிமையும் போயிடுத்து. அதுக்கப்புறம் இவ்வாறு அறுபட்டாலும் அழியாத உடம்பை உடையவர் ஆயினர். இவ்வாறு அறுபட்டால் இப்படி எல்லாம் அறுந்து போச்சு. பல பேருக்கு இப்படி எல்லாம் இழப்பெல்லாம் ஏற்பட்டது. அப்படியும் கூட சில பேர் அழியாம இருந்த அழியாத உடம்பை உடையவர்கள் சிலர் இருந்தனர். இப்ப இப்படி எடுத்துக்கலாம். இந்த உடம்புல இருக்க எல்லா பாகங்களையும் அறுத்து விட்டா வெறும் அந்த ஹிப் டு தான் இருக்கும். அது என்ன பிரயோஜனம்? அது மட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தலை துண்டிக்கப்பட்டது, கை கால்கள் துண்டிக்கப்பட்டன, மார்பு பிளக்கப்பட்டதுல ஒண்ணுமில்லை, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. வெறும் ஒண்ணுமில்லாத ஒரு முண்டமாக இருந்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சந்தனுடைய விளைவுல பார்க்கும்போது இந்த போர்ல தேவ வீரர்களோடு அசுர வீரர்களும் போரிட்டு தங்கள் கை கால்களை இழந்தார்கள். தங்களுடைய தலை முடியும் அடும்படியாக இழக்கும்படியாக ஆனார்கள். தோளோடு வீரமும் இழந்தார்கள். கழுத்துல போட்டிருக்கிற துன்ப மாலையையும் இழந்தார்கள். போரிட முடியாமல் அவர்கள் அந்த நிலைக்கு ஆட்பட்டார்கள். சில பேர் தன்னுடைய கையோடு வாளையும் இழந்தார்கள். மார்பும் பிளக்கப்பட்டன, கவசமும் பிளக்கப்பட்டன, இவருடைய வலிமையும் இழக்கப்பட்டது. இப்படி பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த போரிலே ஈடுபட்டு இந்த 2 பக்கத்து படைகளும் இழப்பை சந்தித்தார்கள். அந்த பாடலுக்கு கடல் அணிகலன்கள். அமர்னு போர்னு பார்த்தோம். கரம்ன்றது கைதான். கரம் சிரம் ரெண்டுமே சம்ஸ்கிருத வார்த்தையானு தமிழ் அப்படியே அடாப்ட் பண்ணிருக்கேன் அந்த காலத்துல. கோல் அப்படின்னாக்கா வலிமைன்னு அர்த்தம். ஆண்மை அப்படின்னா மன வலிமை, உடல் வலிமை கோல், மன வலிமை ஆண்மை. அந்த மனதுல வந்த திடம், ஆண்களுக்கே உரிய தைரியம் இருக்கு, அது இழக்கப்பட்டது. வீரர்களுக்கே உரித்தான அந்த மன வலிமையானது நீங்கியது. மெய்யர்னா உடம்பே உடையவர் ஆயினர். மெய்னா உடம்பு. என்ன சொல்லுவாருக்கு, பொய்யானத நம்ம மெய்ன்னு சொல்றோமா. இந்த உடம்பு அனித்தியம், இது மெய் கிடையாது. அத கூட அதுக்கு மெய்ன்னு பேர் வச்சிருக்கேன். இன்னொரு கூட சொல்றது இல்லையா, செப்பாய் அன்னைக்கு எதுவுமே செய்ய மாட்டா அப்படின்பா. ஆனா செப்பாய்க்கு மங்களவாரம்னு பேர் அப்படின்னு சொல்லுவா. அதனால நம்ம ஒரு வழக்கமே என்னன்னாக்க எதையும் ஒரு அமங்கலமா சொல்லாத சுபமான வார்த்தைகளையே
ஒரு இருபொருள் பட நம்ம உரைக்கிறது இல்லை. இங்க மெய்யர் ஆயினன்னு மெய்யை உடையவர் ஆயினன்னு, இங்க உண்மை உடையவர் ஆயினன்னு எடுத்துக்கூடாதுங்க. உடம்பை உடையவராக ஆறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இத்தனை சண்டை ஆச்சு, இத்தனை உடல்கள்லாம் சாய்ந்தன, கை கால்கள்லாம் அருந்தன, இப்படி கீழே கிடந்தது. அந்த சீன் வேற எப்படி இருந்தது, இதனுடைய அடுத்த விளைவு என்ன அப்படிங்கிறத சொல்றேன். துக்கன கழுகு சேனன் சொறி குடல் பிடுங்கி ஈர்ப்ப உக்கென குருதி மாந்தி ஒட்டல்வாய் நெட்டை பேய்கள் நக்கென பாடல் செய்ய ஞாட்பினு கவர்ந்த மாட புக்கன பிணத்தின் குன்றம் புதைத்த பார் சிதைத்த தண்டம். இந்த பிரிச்சு படிக்கும். துக்கு என கழுகு சேனம் சொறி குடர் பிடுங்கி ஈர்ப்ப உக்கன குருதி மாந்தி ஒற்றல் பாய் நெட்டை பேய்கள் நக்கென பாடல் செய்ய ஞாட்பினுள் கபந்தம் ஆட புக்கன பிணத்தின் குன்றம் புதைத்த பார் சிதைத்த தண்டம். பார் சிதைத்தது அண்டம். இது அடுத்த விளைவுகள். சண்டையினால போர் வீரர்களுக்கு என்ன ஏற்பட்டதுன்னு சொன்னார். அப்படி போர் வீரர்கள் இழந்ததுனால மாய்ந்ததுனால அந்த சீனே எப்படி இருந்தது அப்படின்றது அடுத்த பாடல்ல ரெண்டு பாடல்களையும் அதையே சொல்ல போறாரு விவரிச்சு. இந்த போர்க்களத்துல என்ன நிறைஞ்சிருந்ததுன்னா நிறைய கழுகுகள்லாம், கழுகு சேனம் துக்கன கழுகுகளுடைய கூட்டமானது அந்த போர்க்களத்துக்கு நிறைத்தன. அங்க கழுகுகள்லாம் பருந்துகள்லாம் அங்கேயும் இங்கேயும் கூடி சொறி குடர் பிடுங்கி ஈர்ப்ப, சொரிகின்ற, அதாவது சொறின கொட்டுகின்ற ஒழுகுகின்ற, குடர் பிடுங்கி ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அந்த குடல்களை எல்லாம் பிடுங்கி அதை இழுத்து அதெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து பாடிக்குள்ளேருந்து குடல்கள்லாம் பிடித்து இழுத்து அந்த மாமிசங்களை எல்லாம் இந்த கழுகுகள் உண்டன. பிழுங்கவும் பிடுங்கி ஈர்ப்ப உக்கென குருதி மாந்தி ஒட்டிய வாய் நெட்டை பேய்கள். ஒட்டிய வாய்னா வாய்கள் ஒட்டி இருக்கக்கூடிய நெட்டை பேய்கள், உயரமான அந்த பேய் பிசாசுகள் சொல்லக்கூடியவைகள் எல்லாம் உக்கென குருதி மாந்தி அந்த அங்கே ஒழுகக்கூடிய ரத்தத்தை அப்படியே மாந்தி அப்படின்னு கையில ஏந்தி கைகளால எடுத்து உண்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நக்கென பாடல் செய்ய, அதை ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடித்தான் பேய் பிசாசுகள்லாம். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இது எக்ஸாஜரேஷனா இருக்கலாம். பேய் பிசாசுன்னே கிடையாதுன்னு சொல்றவாளும் உண்டு, இருக்கு அதுகள் இப்படி எல்லாம் தான் பண்ணும் அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. சரி, நம்மளே ஒரு கதைக்காக அப்படி எடுத்துக்கலாம். அதெல்லாம் அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடின்னு இருக்கா. அதெல்லாம் அந்த போர்க்களத்துல ஞாட்பினுள் அப்படின்னா அந்த போர்க்களத்துல கபந்தம் ஆட, தலைகளை இழந்த உடல்கள் கபந்தம். ராமாயணத்தோட கபந்தனு கூட தலை கழுத்துக்கு உள்ள போயிடுது, உடம்புக்குள்ள போயிடுதுன்னு சொல்லுவா இல்லையா. கபந்தனுக்கு தலை உள்ளுக்குள்ளதான் இருக்கும், தனியா தலை இல்லைன்னு சொல்லுவா இல்லையா. அப்படி இங்கேயும் அதனால கபந்தம் அப்படின்னாக்க அதாவது தலையை இழந்த அந்த உடல்கள் எல்லாம் கீழே கிடக்கு. அந்த உடல்களும் ஆடுறதுதான். தலை ஆடுறதுன்னு என்ன, தலையை துண்டிச்ச உடனே அப்படியே துடிக்கும் அந்த உடல்கள்லாம். அதெல்லாம் ஆட்டம்ங்கிறார் அவர். அதுக்கப்புறம் புக்கென பிணத்தின் குன்றம் புதைத்த பார் சிதைத்தது அண்டம். புக்கென பிணத்தின் குன்றம், அந்த கீழே விழுந்த உயிரற்ற உடல்கள். அதனாலே இந்த அண்டமானது சிதைவுபடுத்தும் பார் சிதைத்தது அண்டம். அண்டத்தை சிதைத்தது, பூமியை சிதைத்தது. எப்படி அப்படின்னா ஒரு பெரிய மலை மாதிரி குவிந்த இந்த தலையற்ற உடல்கள் அது மலை போல் குவிந்திருக்கக்கூடியது. அதுக்குள்ளே அது புதைந்து விட்டது, பூமியே புதைந்து விட்டது போல இருந்தது அப்படின்னு இந்த பாடல சொல்றார். இந்த போர்க்களம் அப்படின்னு சொன்னாக்கா போர்ல பல பேர் மாண்டார்கள், உடல்கள் எல்லாம் கீழே விழுந்தன. அங்க கழுகுகள் வட்டமிட்டு, கழுகுகளும் பருந்துகளும் வட்டமிட்டு அந்த கீழே விழுந்து இறந்த உடல்களுடைய குடல்களை எல்லாம் பிடுங்கி தின்றன. அங்க பேய்கள் எல்லாம் நடனமாடி அந்த ரத்தம் சொரிகின்ற அந்த உடல்கள் இருந்து அந்த ரத்தத்தை கையால் ஏந்தி குடித்து சிரித்து கும்மாளம் விட்டன. அங்க அந்த போர்க்களத்துல தலையை இழந்த உடம்புகள் எல்லாம் அப்படியே ஆட்டங்கள் ஆடின. இந்த பூமியை அந்த தலைகளற்ற
இறந்த வீரர்களுடைய உடலானது இந்த அண்டத்தையே சிதைவுபடுத்த வண்ணம் குவியலாக இருந்து பூமியானது அதற்குள் புதைந்தது போல் ஆகிட்டு அப்படின்னு தொக்கன அப்படின்னு நிறைந்தன அர்த்தம். சேனம் அப்படின்னாக்க சாதாரண சேனைன்னா படை, சேனம்னா பருந்து அப்படின்னு சொல்லி பருந்து கழுகு வகை. சம்ஸ்கிருதத்துல ஷியேனன்னுட்டு யகாரம் வந்து வரும். ஒத்தாப்புல இருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டும் கொஞ்சம் மாத்தி யூஸ் பண்ணிருக்கா. சம்ஸ்கிருத வார்த்தைகளையே நிறைய அந்த காலத்துல யூஸ் பண்ணா கூட தமிழ்ல வந்து இந்த ஷா ஜா இதெல்லாம் கிடையாது, சம்யுக்தாட்சரமும் கிடையாது, ஷா ஜா ஷா சா அதெல்லாம் கிடையாது. அதுக்காக சில எழுத்துக்களை இவாளே கிரியேட் பண்ணா. ஆனா இப்ப இன்றைய காலத்து தமிழ் அறிஞர்கள் அதை ஒத்துக்கிறது இல்ல. ஜடம் அப்படின்றதுக்கு ஜாங்கிற எழுத்த கண்டுபிடிச்சிருக்கா, எழுதியிருக்கா. ஆனா இவா யூஸ் பண்றது இல்ல. ஷடம் அப்படின்பா. ஜடம்ன்றதுக்கு ஜடைன்னு சொல்ல மாட்டா, ஷடை அப்படின்பா. ஷடையன் திங்கள் ஷடை முடியும் அப்படின்னு சிவனை சொல்றா இல்லையா. இடம் கரையே அடைந்த சடையை உடைய முடியாக உடைய அந்த இறைவனுக்கு திங்கள் ஷடை முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து ஏனம்ங்கிறது சேனம் அப்படின்னு வைக்கலாம். அது சேன சேன அப்படின்றது ஏன. இங்க வந்து சேனம்னு அவர் யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, சேனம் சொரி அப்படின்னு எழுதியிருக்காரு. கழுகு சேனம் தொக்கன கழுகு சேனம். இங்க நிறைந்தன அந்த பருந்துகளாலும் கழுகுகளாலும் அந்த போர்க்களமானது சூழப்பட்டது. உக்கன அப்படின்னா அந்த ரத்தம் சொட்டுறது. உக்கன குருதி, அதாவது சொட்டக்கூடிய ரத்தம் கொட்டக்கூடிய அந்த குருதி அப்படின்னு சொன்னாக்க ரத்தம், அது அப்படி உக்கன அப்படி கொட்டுறது, அது சொரியறது. அத மாந்தின, மாந்தல்னா ஏந்தறது அப்படின்னு அர்த்தம், மாந்தி. ஆனா அது ஒரு மலையாளத்துல மாந்தின்னு அது ஒரு உபகிரகம். மாந்தின்னு செவ்வாயோடைய இது நினைக்கிறேன், செவ்வாயோ சனியோ, சனியோட உபகிரகம் மாந்தின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தெல்லாம் கூட நம்ம எல்லாம் 9 இதுதான் போட்டிருப்போம், கிரகங்கள் தான் நான் போட்டிருப்போம் பிரிச்சு. அதுல அப்ப மலையாளத்துல ஜாதகம் எழுதும் போது 10ஆவதா வந்து மாந்தி அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பான். அதுக்கு ஏதோ கிட்டத்தட்ட ஒரு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான், அது மாந்திங்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டு பக்கத்துல அது போடுறதே கிடையாது. ஒட்டல் வாயின்னா ஒட்டிய வாயை உடைய அப்படின்னு அர்த்தம். நக்கன, நக்கல் பண்றதுன்னு இந்த காலத்தை சொல்றா இல்லையா. என்ன எல்லாம் கேள்வி பண்றவாளை பார்த்து என்ன நக்கல அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா. அது வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காரு 700 வருஷம் முன்னாடி. நக்கன நகைத்தன, நகைத்தன கேள்வி பண்ணி சிரிக்கிறதுக்கு பேர் நகைப்புன்னு பேர். சிரிக்கிறதுன்றது வேற, அதுல புன்சிரிப்புன்னு வேற, அட்டகாச சிரிப்புன்றது வேற, ஏளன சிரிப்புன்னு வேற. இது வந்து நக்கன ஏளனமா கேலியா சிரிக்கிறதுக்கு பேர். சில பேர் ஒரு மாதிரி ஒரு நம்மகிட்ட சிரிப்பா, அதாவது நம்ம இதை ஒத்துக்கலன்னு அர்த்தம். நம்ம சொல்றத ஒத்துக்கல, நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிக்காத, டவுட் பண்றா அப்படின்ற அர்த்தம் இல்லையா. அந்த மாதிரி ஞாட்பு அப்படின்னா போர்க்களம், ஞாட்பினுள் அப்படின்னா போர்க்களத்தினுள் அப்படின்னு அங்க வந்திருக்கு இல்லையா. கவந்தம், கவந்தம்ங்கிறது தலையிழந்த உடல், அது கபந்தம் அப்படின்னு கவந்தம் அப்படின்னு இங்க தமிழ் இருக்கா. இதுக்கப்புறம் இப்படி நடந்த போர்ல இன்னும் என்ன விளைவு, 386 பாடல, இவ்வகை மயங்கி போர் செய்து இறந்தவர் ஒழிய பின்னும் கை வகையடு அடு போராற்றி, கை வகை அடு போராற்றி கரை இறந்தார் கண் மாண்டார். அவ்வகை அறிந்து வானத்து அரசனும் அவுணர் வேந்தும் தெய்வத படைகள் வீசி சீறி நின்று அடுபோர் செய்வார். இத்தனாச்சு, அதாவது படைகள்லாம் போயிடுது அப்படிங்கிற போது என்னன்னா அதுக்கப்புறம் அஸ்திரம் சஸ்திரம் அதை யூஸ் பண்ற லெவலுக்கு போயிடும். நம்ம நிறைய இந்த புராண கதைகள்லாம் சீரியல் அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். இங்கேருந்து ஒரு அம்பு விடுவான், அது கொஞ்சம் தூரம் போறோம்னு 5 ஆகும், 5 10 ஆகும், 10 50 ஆகும். அங்க எதிரிகளுடைய படையில போயிட்டு பெரிய ஒரு 1000 இது. ராமர் அப்படித்தானே விட்ட ஒரே ஒரு பானம் 10,000 கரதூஷணாதிகளுடைய சேனைகளை அழிச்சதுன்னு பாக்குறோம் இல்லையா. அப்படி வந்து ஒரு அஸ்திர சஸ்திர வில் வித்தைகள் எல்லாம் ரொம்ப சிறந்தவாளா இருந்தா இல்லையா, அப்படி போர் பண்றா அப்படின்னு சொல்லப்படுறதுல
இவ்வகை மயங்கி போர் செய்து இறந்தவர் ஒழிய பின்னும் கைவகை அடுபோர் அற்றி கரை இறந்தார் கண் மாண்டார் அவ்வகை அறிந்து வனத்து அரசனும் அவுணர் வேந்தும் தெய்வத படைகள் வீசி சீறி நின்று அடுபோர் செய்வார். இவ்வகை இந்த மாதிரியாக இவ்வகையாக மயங்கி போர் செய்து ரெண்டு படைகளும் கலந்து போரை செய்து, இந்த போர்ங்கிற மயக்கத்துல ஈடுபட்டு ரெண்டு பேரும் யுத்தா படிக்காத நிறைய போர் செய்து ஒரு ஒரு உக்கிரமான போரை செய்து இறந்தவர் ஒழியன பாதி படைகள் அழிந்து போயிட்டு இறந்து போயிட்டு, இந்த சண்டையில கை கால் தலைகள் எல்லாம் இறந்து போயின. அவர்கள் விட்டு மிச்சம் மீதி இருக்கிற ஆட்கள் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கா அவாகிட்ட. அவெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னாக்க பின்னும் கைவகை அடுபோராற்றி இன்னும் மிச்சம் மீதி இருக்காது. அவெல்லாம் என்ன பண்ணான்னாக்க கைவகை அப்படின்னா வரிசையாக ஒழுங்காக அடுபோராற்றி அழித்தலையே செய்யக்கூடிய அந்த போரினை செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்போர் எதிரெதிரையா போர் செய்யுது. அப்படி அதுல ஒருத்தர் இந்த படையில இருக்கிற ஆளும் அந்த படையில இருக்கிற ஆளுமா சண்டை போடும். எதிர ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்டிக்கிறாள் இல்லையா, ஒண்டி வா பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவா தமிழ்ல இல்லையா. என்ன பெரிய ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து பெரிய கலாட்டெல்லாம் முடியாது, வரியா ஒண்டி சண்டை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சவால் விடுறோம் இல்லையா. அது மாதிரி இங்க கைவகை அடுபோர் ஆற்றி. அப்ப அடுப்போர் ஆற்றினர். போர்னால என்ன ஆச்சு, அழிவை தரக்கூடிய போரை ஆற்றினால போர் ஆற்றி கரை இறந்தார்கள் மாண்டார். இப்ப அளவற்ற வீரர்கள்லாம் இந்த மற்போர் செய்து கரை இறந்து அப்படின்னா கரைன்னா எல்லையே இல்லாத நிச்சயமா கரையே இல்லாத அப்படி எடுத்து கரை இறந்தார்னாக்க கரை இல்லாதவர்கள் கண் மாண்டார். அந்த கரையே இல்லாத அளவற்ற வீரர்கள் எல்லையற்ற கரைன்னா எல்லைன்னு தானே அர்த்தம். எல்லையற்ற வீரர்கள் மாண்டார் இறந்தார்கள். போராற்றி கரை இறந்தார் கண் மாண்டார். அந்த அளவற்ற வீரர்களும் இன்னும் இந்த சண்டையினால இறந்தார்கள். அவ்வகை அறிந்து இப்படிப்பட்ட ஒரு சண்டை நடக்கிறதுன்றத பார்த்தான், அறிந்தார்கள். தேவேந்திரனுக்கும் தெரியுது, அசுர தலைவனும் அதை பார்த்தான். ரெண்டு பேரும் அவ்வகை அறிந்து வானத்து அரசனும் அவுணர் வேண்டும். வானத்தரசன் வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக அரசனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனும் அவுணர்கள் அசுரர்களுக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய விருத்தாசுரனும் ரெண்டு பேருக்கும் புரியுது. நம்ம சண்டை போட்டோம் நானும் நீ தான் மிச்சம், ஆனா நம்மளுக்காக சண்டை போட வந்தோம், அத்தனை பேரும் போயிட்டான்னு. அதே தானே அர்ஜுனன் சொல்றான் இல்லையா, இந்த 7 அட்சகோடி சண்டையும் அந்த 11 அட்சகோடி சண்டையும் மோதி எல்லோரும் இறந்து விட்டால் என்ன ஆகும், நான் இல்லை யாரை வச்சு நம்ம ராஜ்யத்தை ஆடுறது அப்படின்னு கேட்கிறான் இல்லையா. அப்படி ரொம்ப கருணை பொழி அவன் பேசுறானே, கிருஷ்ணனுக்கே அறிவுரை சொல்ற மாதிரி ஆரம்பத்திலயா இத்தனை பேரையும் அழிச்சுட்டு தாத்தாக்களையும் மாமாக்களையும் சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் அழிச்சுட்டு யாருக்காக நம்ம வாழணும்னு நினைப்போமோ, யாருடைய அழிவை விரும்ப மாட்டோமோ அவெல்லாம் அழிச்சுட்டு நமக்கு என்ன ராஜ்யம் சுகபோகம்லாம் வேண்டியிருக்குங்கிறான் இல்லையா. இங்கேயும் தேவர் படை தலைவனான இந்திரனும் அசுரர் படை தலைவனான அவுணர் தலைவனான விருத்தாசுரனும் சண்டை போட்டு இத்தனை உயிர்கள் மாண்டான, இத்தனை வீரர்கள் அழித்தார்கள் அப்படின்னது அவ்வகை அறிந்து. இது புரியுது, தெரியுது. என்னதான் இருந்தாலும் ஒரு மான பிரச்சனை அப்படின்னு வரும் சில பேருக்கு. அந்த மான பிரச்சனை வரும்போது அவ என்ன பண்ணுவான்னா அவள் ஈகோ தான், அந்த ஈகோ விட்டு கொடுக்காது. தெய்வத படைகள் வீசி சீறி நின்று அடுப்போர் செய்வார். தெய்வத படைகள் வீசினா தெய்வ பலம் பொருந்திய அஸ்திரங்களை எல்லாம் வீசி சீறி நின்று அடுப்போர் செய்வார். இன்னும் வேகமா சீரும் பாம்பு போல நின்று அவெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் விடப்படாது, விடுறது இல்லைன்னு. கை வகையான படை வரிசைகள் கரை அளவிலாது இப்படி சண்டை போட்டுனா என்னாச்சு, அனற்படை விடுத்தான் பின்னோர் ஆண்டகை அதனை கல்வன் புனற்படை விடுத்த சீற்றம்
தனித்தனன் புனிதன் காற்றின் முனைப்படை விடுத்தான் தெய்யோன் முழங்கு கால் விழுங்கு நாக சினப்படை தொடுத்து வீசி விளக்கினான் தேவர் அஞ்ச. விளக்கிறான் அன்றே தேவர் அஞ்ச. இது தெய்வ ஆயுதங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி அஸ்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி சண்டை போட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன யூஸ் பண்ணா, யார் எதை யூஸ் பண்ணான்னு இன்னும் 2 பாடல்ல சொல்ல போறாரு. அது அனற்படை விடுத்தான் விண்ணோர். ஆமா, விண்ணோர் ஆண்டகை, அந்த விண்ணவர்களை ஆளக்கூடிய அந்த இந்திரனானவன் அனற்படை விடுத்தான்னா நெருப்பு கணையை விடுத்தான். அந்த அம்பானது நெருப்பை கக்கி கொண்டு அக்னேயாஸ்திரமா அத போட்டானோ. அத போட்ட உடனே அதுக்கு பதிலா அவன் என்ன பண்ணுவான், அதனை கல்வர் புனற்படை விடுத்து, கல்வர் தலைவர், கல்வர் அசுரர்களுக்கு எல்லாம் தலைவனாக கூடிய அந்த தாசன் என்ன பண்ணா, நீர்க்கணை விடுத்து அதன் சீற்றத்தை தனித்தான். நீர்க்கடைன்னு அது தண்ணியை கக்கக்கூடியதான ஒரு அஸ்திரத்தை விடுத்து இந்த அனலை கக்கக்கூடிய அஸ்திரத்தை தனித்தான், அவனுடைய பயனை தடுத்தான். அதுக்கப்புறம் புனற்படை விடுத்து சீற்றம் தனித்தான், அதனுடைய ஒரு சீற்றம்னா சீற்றத்தை தடுத்தான். புனிதன் காற்றின் முனைப்படை விடுத்தான். புனிதனான தூய்மையான இந்திரநாதவன் கூர்மையான காற்று அணையை வீசினான், வாயு அஸ்திரம், அதை விட்டான். அதான் பதிலுக்கு என்ன பண்ணான், தெய்யோன் முழங்கு கால் விழுங்கு நாகத்திணைப்படை தொடுத்து வீசி. அப்படி அந்த அசுரன் என்ன பண்ணான், இந்திரன் வீசிய காற்று கணையை எதிர்த்து பெரிய ஒலியோடு கூடிய இந்த காற்றையே விழுங்கக்கூடிய கோபத்தையுடைய பாம்புகளை எல்லாம் ஏவினான். பாம்பு காற்றை பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க, அது தெரியல எப்படின்னு. சம்ஸ்கிருதத்துல நாகாஸ்திரம், சம்ஸ்கிருதத்துல வாயு பக்ஷான்னு அதுக்கு ஒரு பேரு பாம்புக்கு இருக்கா. அதுதான் இவர் இங்க சொல்றாரு. அதாவது இவனுடைய வாயுவாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்று இருக்கே, அந்த புயல் மாதிரி அடிக்கக்கூடிய காற்றை விழுங்கும் வண்ணமாக இவன் பாம்பு கணையை விட்டான், நாகாஸ்திரத்தை பிரயோகிச்சான். அதான் நாகாஸ்திரத்தை இவர் இந்த மாதிரி சொல்றார். விலங்கு நாக சினப்படை விடுத்தான், சினப்படை தொடுத்துன்னு கோபத்தோடு கூடிய நாகாஸ்திரத்தை விட்டான். அது எப்படி தொடுத்து வீசி அந்த நாகாஸ்திரத்தை அது அம்பாக எய்தான். அந்த அஸ்திரம் என்ன பண்ணிட்டு அப்படின்னு வீசி விலக்கினான் தேவர் அஞ்ச. தேவர்கள் எல்லாம் அஞ்சும்படியாக செய்து அந்த போரில் இருந்து பயந்து ஓடும்படியாக விலக்கிறான். இப்படி போர் எப்படி இருக்கு, இவன் ஒண்ணு போட்டா அவனோட பதிலுக்கு ஒண்ணு போடுறான். அவன் தீய கக்கக்கூடிய அனல் அஸ்திரத்தை விட்டான்னா அவன் நீர்க்கணையை விட்டு தண்ணீரால அடைச்சு விடுறான். இவன் இந்த கூர்மையான காற்று கணையை வாயு அஸ்திரத்தை விட்டான்னா அவன் உடனே ஒலியோடு கூடிய அப்படியே அலறிண்டு சீரிண்டு வரக்கூடிய நாகாஸ்திரத்தை விட்டான். நாகாஸ்திரத்தை விட்டோடனே இது வாயு அஸ்திரம் ஒண்ணும் இல்லாதப்பட்டது. எதுக்கெடுத்தாலும் மாறி மாறி அவன்கிட்ட வந்துட்டே இருக்கு. அது அவனால இவர் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியானது அவனுக்கு இருக்கு. இப்ப கோபத்தோடு கூடிய பாம்பு கணையை விடுத்த உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணான்னா ரொம்ப பயந்து போயிட்டு அவன் என்னடா அது, அவன் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நம்ம போய் பிரம்மாவை கேட்டுன்னு வந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே இதுக்கு மருந்தை பெற்ற பிரம்மா என்ன சொன்னார், அது வரப்போறது, அடுத்ததாக வரப்போறது. திரும்பி ஓடத்தான் போறான். 2வது முறையாக மறுபடியும் தேவேந்திரன் ஓடத்தான் போறான். ஓடி என்ன பண்ண போறான் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இதுலயே இன்னொரு 5-6 பாடல்கள் அதுக்கப்புறம் இப்படி தேவர்கள்லாம் அஞ்சி ஓடும்படியாக பயங்கரமான யுத்தத்தை செய்து தான் கொஞ்சம் கூட சளைக்காதவன் இந்த தேவர்களுடைய படைக்கோ தேவர்களுடைய வீரத்துக்கோ தேவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய படைகளுக்கோ அவருடைய அச்சர சத்தங்களுக்கோ சளைக்காதவனாக இருந்து அவன் விருத்தாசுரன் போன் பண்ணிருக்கான். ஏன்னா அப்படித்தானே அவர் தொஷ்டா தபஸ் பண்ணி ஹோமத்துல இருந்து வந்திருக்கான் வெளியே இல்லையா, அதனுடைய பயனாக வந்தான் இல்லையா. அதனால அவனுக்கு நிச்சயமா அவருடைய சக்தி எல்லாம் இவனுக்கு இருக்கத்தானே செய்யும், இல்லாத போகுமா, இருக்கத்தானே செய்யும். சோ அந்த சக்தி எல்லாம் ஒன்றாக திரண்டு இப்ப தேவருடைய படை அப்படியே அஞ்சு நடுங்கி சிதறி ஓடும்படியா, அதாவது கூட்டத்துல பெரிய கூட்டம் இருக்கும், நடுவுல எங்கேயோ அப்படின்னு வெடிச்சதுன்னா கூட்டம்லாம் என்ன பண்ண அவவா தன்னை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக 4 பக்கமும் பிரிந்து ஓடி விடுவார்கள் இல்லையா. ஒரே இடத்துல நிற்காம நினைக்காம இங்க அங்கன்னு திசை தெரியாத ஓடுவா அப்படின்னு
விடுவார். எங்க பக்கம் போறோம்னு அப்ப போகும்போது ஓடும்போது பல தடிக்கு விழுந்து விடுவார்கள். அவன் மேலாம் ஏறி ஓடும்போது அவர்கள்லாம் மறித்து விடுவார்கள் இல்லையா? அப்படியே நாசத்தை உண்டு பண்ணக்கூடிய பெரிய அந்த போர் நடக்கிறது. இன்னும் என்னென்ன அஸ்திரங்கள்லாம் பண்ண போறான், விட போறான், அதனால என்ன எதிர் விளைவுகள் அப்படிங்கிறத அடுத்த பாடல் பார்க்க போறோம். இல்ல அடுத்த பாடல் அடுத்த செஷன்ல வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர் ஸ்ரீ குருப்பியோ நம. ராம் ராம்.